ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேச்சுத்திறன், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த 21ஆம் நூற்றாண்டுல மிக முக்கியமான ஸ்கில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். நம்மள நிறைய பேர் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு நினைக்கும் போது நல்லா பேசினா மட்டும் போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கோம். ஆனா அது மட்டுமே கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அதையும் தாண்டி நீங்க எப்படி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி நீங்க கன்வே பண்றீங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன். இந்த பேச்சுத்திறன் அப்படிங்கிறது ஒரு மேடையில பேசுறது மட்டும் கிடையாது. ஏதாவது மீட்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ரிலேஷன்ஷிப், ஏன் உங்க கணவன் மனைவி கூட நீங்க பேசணும், உங்க குழந்தைங்க கூட நீங்க பேசணும்னா கூட ஒரு முறையான தகவல் பரிமாற்ற திறனுங்கிறது கண்டிப்பா வேணும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, நான் சொல்ல போற இந்த 10 விஷயங்களை உங்க கம்யூனிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட பேச்சு திறனை அடுத்த கட்டத்துக்கு உங்களால கொண்டு போக முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். முதலாவது கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், அதாவது நம்ம எண்ணங்கள்ல தெளிவா இருக்கிறது. பேசுறதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்கள் சீரா இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பேச போறோங்கிறதுல நம்ம முதல்ல தெளிவா இருக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம கிட்ட தெளிவான எண்ணங்கள் இல்லாதனால தான் மற்றவங்க கிட்ட பேசும்போது நிறைய தடங்கல்கள் ஏற்படும். நம்ம சொல்ல வந்த விஷயங்களை முழுமையா சொல்ல முடியாது. நீங்க விரிவா பேச போறீங்கனாலும் சரி, சுருக்கமா பேச போறீங்கனாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க சொல்ல போற விஷயத்த பத்தின தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலேயே அவங்க பேசும்போது நிறைய தடங்கல்கள் ஏற்படும். சோ நம்ம யாரு கூட பேசுறோமோ அவங்களுக்கு என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நம்ம மைண்ட்ல என்ன வருதோ அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி உங்க மைண்ட்ல வரக்கூடிய விஷயத்த நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தெளிவாகவும் பேச முடியும், நீங்க சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். அடுத்து இரண்டாவது, சூழ்நிலையை புரிந்து கொள்வது, அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறது. இது இடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் மன ரீதியா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது. சோகமா இருக்காங்களா, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல விரக்தியா இருக்காங்களா, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில உங்களை சுத்தி இருக்க மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேச போறது ஒரே நபர்கிட்டயா இல்ல கூட்டமா இருக்கிற நிறைய மனிதர்கள் கிட்டயா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா இதுவே அங்க கூட்டமா இருக்கும்போது எல்லாருக்குமே பொதுவான சிந்தனைகள் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்க பேசி ஆகணும். சோ எப்பவுமே இடம், பொருள், ஏவல் இது மூணையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிங்க. அடுத்து மூன்றாவது, மக்களை புரிந்து கொள்வது. நம்ம சொல்ல போற விஷயங்களை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த விஷயத்த சொல்ல போறோம், அந்த விஷயம் யாருக்கு தேவை, யாருக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். சோ நீங்க யாருக்காக பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறது தான் சரியான முறை. அடுத்து நான்காவது, மற்றவர்களை கவனித்தல். நம்ம பேசுறது மட்டுமே கம்யூனிகேஷன் கிடையாது. நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க அவங்களோட கருத்தை சொல்லும் போது அதை நம்ம கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்படி கவனிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாவும் கவனமாவும் அவங்க பேசுறத நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த தடவை நீங்க பேசும்போது அவங்க கவனிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கும். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்க பேசும்போது குறுக்க பேசுவோம். நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். இது முற்றிலுமே ஒரு தவறான விஷயம். ஏன்னா நம்ம பதில் சொல்றதுக்காக மட்டும் கேட்கல, அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் கேட்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேசும்போது அதை கவனமா கேளுங்க, ஆர்வத்தோட கேளுங்க. அடுத்து ஐந்தாவது, ஸ்பீக் வாட் யூ நோ, அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே பேசுங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி உங்களை பேச சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாம உளர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளேயே என்ன சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஆர்வத்தோட இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேச சொன்னா உங்க டைம் போறதே தெரியாம உங்களுக்கு அதை பத்தி தெரியற எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிட்டே போவீங்க. சோ நீங்க சொல்ல போற விஷயத்த பத்தி ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க சொல்ல வர விஷயங்களை கதைகள் மூலமா மற்றவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னும் சிறந்ததா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு கதையா சொல்லும் போது மக்கள் ஈஸியாவே அது கூட கனெக்ட் ஆயிருவாங்க. சோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அதுக்காக நம்ம தயாராகிறதும் ரொம்ப முக்கியம். அடுத்து ஆறாவது, சொல்வதை சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதாவது நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றதுக்கு ட்ரை பண்ணணும். சில முக்கியமான சமயங்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் கூட பேசும்போதோ இல்ல ஆபீஸ்ல உங்க பாஸ் இல்லனா மேனேஜர் கூட பேசும்போதோ இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் கிட்ட பேசும்போது நம்ம கிட்ட நேரம்ங்கிறது குறைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஷார்ட் டைம்ல தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசக்கூடிய நபர்களோட டைம் லிமிடேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் கன்சைஸா நம்ம சொல்ல பழகணும். அடுத்து ஏழாவது, கான்கிரீட். நம்ம
நம்ம சொல்ல வர விஷயங்கள்ல சந்தேகமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம சொல்ல வர வார்த்தைகள் மட்டுமே அவங்கள போய் சென்றடையாது. அதையும் தாண்டி நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த விஷயத்து மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் உணர்வுகளும் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்த நம்ம எவ்வளவு தூரம் நம்புறோம், அந்த விஷயத்த எவ்வளவு உண்மையா நம்பி பேசுறோம், இந்த மாதிரியான உணர்வுகள் கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா அவங்கள போய் சென்றடையும். ஸோ நம்ம சொல்ல வர விஷயங்களை குழப்பமாவோ நம்பிக்கை இல்லாமலோ பேசணும்னா மற்றவங்களுக்கு அது மேல நம்பிக்கை வராது, நம்ம சொல்றதும் அவங்கள போய் சென்றடையாது. ஸோ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல உண்மையும் நம்பிக்கை தன்மையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 8வது கர்டஸ். நம்ம என்ன சொல்ல வரமோ அது ஒரு மரியாதையோடையும் ஒரு பணிவோடையும் நம்ம பேசணும். அப்படி பேசும்போது அது ஈஸியா மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்ல வர விஷயங்களையும் அவங்க கிட்ட நம்மளால சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறோம் அப்படிங்கறதுல கவனம் செலுத்த மாட்டோம். ஸோ எந்த வாய்ஸ் டோன்ல பேசுறோம், எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றோம், இது எல்லாமே முக்கியம். ஸோ உங்களை விட சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி மரியாதையோடையும் பணிவோடையும் பேசுங்க. இது எப்பவுமே மறக்காதீங்க. அடுத்து 9வது ஆக்ட் கான்ஃபிடென்ட்லி. தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். ஒரு நடிகை எப்படி அவன் நடிக்கிறது பொய்யாவே இருந்தாலும் அதை நம்ம உண்மைன்னு நம்புறோமோ அதே மாதிரி தான் நீங்க சொல்ல வர விஷயங்களையும் கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. அதாவது நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி பேச ட்ரை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிச்சிருவோம். நீங்க பேச போற கண்டென்ட் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்லைனா கூட அதை எந்த அளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்றீங்களோ அந்த கான்ஃபிடென்ட்டான பிரசன்டேஷன் தான் நீங்க சொல்ல வர விஷயங்களை கேட்கறவங்களுக்கு நல்லா புரிய வைக்கும். ஸோ நீங்கள் எங்கே பேசினாலும் சரி யாரு கூட பேசினாலும் சரி கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பேசுங்க. கடைசியா 10வது புது சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். நீங்க சொல்ல வர விஷயம் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு கூட நிறைய விஷயங்களை நீங்க பேசலாம். அந்த நேரத்துல உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை உங்களை சுத்தி இருக்கவங்க பதிவிடும் போது அந்த நேரத்துல நமக்கு என்ன தோணும்னா அவங்க சொல்றது தான் தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போட தோணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. அவங்க சொல்ல வர விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒருவேளை அவங்க சொல்றதும் சரியா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தோட கேளுங்க. இப்படி பண்றதால அவங்க சைட்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதன் மூலமா எதுக்கு இருக்க நபரை உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும். சோ நீங்க பேசுற நபருக்கு எந்த விஷயம் புரியும், எந்த விஷயம் தெரியும், எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கு, அதை பத்தின அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க, அவங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களுக்கு எதிரான புது கருத்துக்களை மத்தவங்க சொல்லும் போது அவங்க பக்கத்துல இருந்து நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நம்ம அவங்க இடத்துல இருந்தா எப்படி யோசிப்போம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். முதல்ல சிந்தனைகளில் தெளிவாருங்க. 2வது நீங்கள் பேசக்கூடிய இடத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் புரிஞ்சு பேசுங்க. 3வது மனிதர்களையும் அவங்களோட எண்ணங்களையும் புரிஞ்சுக்கோங்க. 4வது மற்றவங்க சொல்ல வர விஷயங்களை கவனிங்க. 5வது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே பேசுங்க. 6வது நீங்க சொல்ல வர விஷயங்களை சுருக்கமா சொல்லுங்க. 7வது நீங்க பேச போற வார்த்தைகள்ல சந்தேகமே இருக்கக்கூடாது. 8வது நீங்க யாரு கூட பேசினாலும் ஒரு பணிவோடையும் மரியாதையோடையும் பேசுங்க. 9வது எங்க பேசினாலும் சரி யாருக்கிட்ட பேசினாலும் சரி தைரியமா ஒரு தன்னம்பிக்கையோட பேசுங்க. கடைசியா 10வது புது புது எண்ணங்களையும் எதிர்மறையான கருத்துக்களையும் ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசை எப்பவுமே திறந்து வைக்கணும். மற்றவங்க சொல்றதும் ஒருவேளை சரியா இருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 10 விஷயங்களையும் நீங்க பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களாலையும் உங்களோட பேச்சு திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.